டேய் நரேஷ், என்ன பயந்துட்டியா? ஏய் பொடியில் லூசு, இப்படியே வண்டி ஓட்டிட்டு வருவீங்க? ஏய், உன்னை பார்க்க தாண்டா வந்தேன். உன்னை தாமரை பொய்கையில வீடு பிடிச்சு சேஃபா செட்டில் பண்ணதா சொன்னாங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? தவளைக்கு இவ்வளவு பிடிக்கிறியா? தவளைலாம் ஒன்றும் இல்லை, அது ஒரு மைனாவை ஒன்று பார்த்தேன், அழகாக இருந்துச்சு, அதை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே வந்தேன். அது அப்படியே ஒரு டைம் பாஸ், ஜாலியாக வந்தேன். டேய், நீ அடங்கவே மாட்டியா? ஏன்டா இப்படி சுத்திட்டு இருக்க? ஏய், அது எனக்கு அப்படியே பழகி போயிருச்சுல. சரி, அதெல்லாம் விடு. நம்ம எப்போ வேங்கூர் போறோம்? இப்ப அதுக்கு தாண்டா வந்திருக்கேன். இப்பவே வேங்கையூர் போறோம். அங்க போய் நீலவேணிய பத்தி விசாரிக்கிறோம். ஏய், என்னது இப்பவே வேங்கூர் போறோமா? அம்மா, நீ வீட்ல என்ன சொல்லிட்டு வந்த? என்ன அம்மா தாண்டா அனுப்புனாங்க. ஒரு ஜோசிக்கார பொம்பளை கண்மணி இங்க இருக்கவே கூடாது, இங்க இருந்தா ஆபத்து, ஒரு 10 நாள் வெளியூர் அனுப்பிடுன்னு ஒரே மிரட்டலான அட்வைஸ். புரியுது புரியுது. அந்த லேடிய நீ தானே செட் பண்ண? இல்லடா, அது தானா அமைஞ்சது. அம்மா என்ன மெட்ராஸ் தான் போக சொன்னாங்க. ஆனா நமக்கு தான் வேலை இருக்குல்ல, அதான் உன்னையும் பார்த்து அப்படியே வேங்கையூர் போறதா பிளானோட வந்திருக்கேன். சூப்பர் சூப்பர் ஐடியா. ஜோதி அங்க வீட்ல தான் இருக்கான், அவனையும் கூட்டிட்டு நம்ம உடனே கிளம்பிடலாம். ஏய், அவன் எதுக்குடா? நம்ம தனியாவே போலாம். ஏய், புரியாம பேசாத, அப்புறம் அவன் நம்மள வீட்ல போட்டு கொடுத்துருவான். அவனை எப்பயுமே நம்ம கூட வச்சுக்கணும். ஆனா அவன் வேங்கையூர் வருவானா? ஏன், என்ன பிரச்சனை? இல்லடா, அங்க ஏதோ மர்மம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்பா கூட அங்க போக வேணாம்னு சத்தம் போட்டாரு. அதெல்லாம் பாக்கும்போது அங்க என்ன வேணாலும் நடக்கலாம். ஏய், பயமுடுத்தாத. அப்படி இல்லடா, அவன் ஏற்கனவே பேய்னா ரொம்ப பயப்படுறான். நாம செத்து போன நீலவேணியை பத்தி தான் விசாரிக்க போறோம்னா வருவானா? பயப்படுவான்ல. நம்ம சொன்னாதானே பயப்படுவான். அதெல்லாம் நம்ம வேற சொல்லிக்கலாம். வேற என்ன சொல்லுவ? அத நான் பாத்துக்கிறேனே. நம்மளோட அவனும் வருவான். நீ போய் கார்ல உட்காரு, என் பைக்கை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வா. ஓகே? சரி, ஓகே. போ. டேய் நரேஷ், ஒவ்வொரு தடவையும் கூட வரவங்க செத்து போறாங்க. அப்ப இந்த தடவை கண்மணியா? பாப்போம். டேய் வாடா. வரேன். டேய் டேய் டேய், ஏன்டா? ஏன் என் மேல இருக்க கோவத்தை ஏன் ஹார மேல காமிச்சிட்டு இருக்க? அதோ ரோடு காலியா இருக்குல்ல. டேய் சாரிடா, ரிலாக்ஸ்டா. எவ்வளவு நேரம் இப்படி கோவமாவே இருப்ப? ப்ளீஸ்டா, மூஞ்ச அப்படி வச்சுக்காத. உனக்கு சுத்தமா அது செட் ஆகல. டேய் நல்லா இல்லடா. டேய், கடுப்பேத்தன உன்னை கொன்னே போட்டுருவேன். லூசாடா நீங்க 2 பேரும். சாகறதுக்கு ஆசையா இருந்தா தனியா போய் சாக வேண்டியதானே? ஏன்டா என்ன கோத்து விட்டுறீங்க? உங்க 2 பேருக்கு நான் தான் கிடைச்சனா? அங்க போனா என்ன ஆகும்னு பயமா இருக்குடா. ஏய், இப்ப நீ எதுக்கு பயப்படுற? டேய் பக்கி, நான் என்ன நினைச்சு பயப்படலடா, உன்னை நினைச்சு தானே எனக்கு பயமா இருக்கு. அங்க போனா நீ செத்துருவடா. அந்த பேய்ங்க உன்னை ஸ்கெட்ச் போட்டு துரத்திக்கிட்டு இருக்கு. கதவை தாப்பால் போட்டு வீட்டிலே இருந்தாலும் அதுங்க சும்மா இருக்காதுடா. இப்ப வேங்கையூர் வேற போறோமா? அங்க ஏதாவது ஒரு ஆச்சரியம் என்னடா பண்றது? டேய் ஜோதி, பயப்படாதடா, அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஏய், இவனுக்கு தான் அறிவு இல்லைனா உனக்கு கூட அறிவு இல்லை? அடுத்து சாக போறது இவன் தான்.
அந்த பேய சொல்லிருக்குல்ல. டேய் எப்படா சொல்லுச்சு? அந்த பேய் வந்து உங்ககிட்ட நேர்ல வந்து சொல்லுச்சா? டேய் டேய் அடங்குடா. அந்த பெருசுங்க தான் எதையோ பார்த்து பயந்து உங்ககிட்ட வந்து உளருதுனா இவன் வேற. டேய் நாங்களும் பேய்ங்கெல்லாம் பார்த்துருக்கோம்டா. அது என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாதா? டேய் நாங்களும் ஃபுல் சேஃப்டியா தான்டா இருக்கோம். இது என்னன்னு பாரு. தாமரை பொய்கை தண்ணி தான். இது அங்கிருந்து குளத்துல இருந்து எடுத்தது. இது இருந்தா எந்த பேயுமே வராதுன்னு அங்கிருந்த பூசாரியே சொன்னாரு. சோ நீ பேய நினைச்சு பயப்பட வேணா, ரிலாக்ஸ்டா. டேய் எனக்கு என்னமோ இது சரியா படலடா. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. நீ வேணா பாரு, அந்த பேய் தான் நமக்கு தண்ணி காட்டும். நம்ம சிக்கணும்னு வச்சுக்கோயேன், நம்மள டாரா கிழிச்சிரும்டா. டேய் நீ பயப்படாம இருக்க நான் ஒரு மந்திரம் சொல்லவா? அது ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம்டா. ஒரு மாந்திரிகன் சொன்னாரு. அது என்ன மந்திரம்டா? சொல்றேன் கேளு. ஐயோ என்ன விட்டு ப்ளீஸ், என்ன விட்டு என்ன விட்டு, ஐயோ என்ன விட்டு என்ன விட்டு ப்ளீஸ். அப்படி சொன்னா அந்த பேய் விட்டுரும்டா. டேய் அவ்வளோ பவர் இருக்குடா. மந்திரம் செம்மையா இருக்குல்ல? டேய் என்ன வெறுக்கியா? நீ கண்டிப்பா சாகதான் போற. டேய் மூடிட்டு வண்டி ஓட்டுற. அந்த பேயா நாங்களான்னு பாத்துருவோம். ஹேய் கண்மணி, அங்க பாரு, ரோடு ரெண்டா பிரியுது. எந்த வழியா போனோம்? எனக்கும் தெரியலடா. யாரையாவது விசாரிக்கலாம்.